சாந்தி. வானிலை 21/9/2021. मीठे बच्चे, नाम रूप से न्यारी कोई भी चीज नहीं होती. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்ட எந்த ஒரு பொருளும் இருக்காது. आत्मा व परमात्मा को भी नाम रूप से न्यारा नहीं कहेंगी. उसमें भी अविनाशी पार्ट नूंदा हुआ है. ஆத்மா மற்றும் பரமாத்மா கூட பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டதாக சொல்ல முடியாது. அதில் கூட அழிவற்ற பார்ட்டு ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இன்றைக்கு கேள்வி, सी बाबा को भोलानाथ कहकर याद करते कि उसे भोला क्यों कहा कि सी பாபாவிற்கு கள்ளம் கபடமற்றவராக சொல்லி நினைவு செய்கிறாங்க. அவரை ஏன் கள்ளம் கபடமற்றவராக சொல்லப்படுது? பதில், பாக்கி அகில்யாவும் கணிக்காவும் कुब्जाओं का उद्धार करते के उनके विश्व की राजाई का वर्षा दे देते के. பாபாதான் பெண்களுக்கு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவும் தெரியாதவர்களை கூட உத்தாரம் செய்கிறாங்க. அதாவது கீழானவர்களை கூட பாபா உத்தாரம் செய்கிறாங்க. அவர்களுக்கு தான் முழு உலகத்தினுடைய ராஜ்யத்தின் ஆஸ்தியை தராங்க. मनुष्य तो बाप के लिए कह देते दुख भी व देता सुख भी व देता, परंतु बाबा कहते कि मैं तो तुम बच्चों के लिए सुख का राज्य स्थापन करता हूँ. மனிதர்கள் பாபாவிற்காக சொல்கிறாங்க, துக்கத்தையும் அவர்தான் தராங்க, சுகத்தையும் அவர்தான் தரார். ஆனால் பாபா சொல்கிறாங்க, நான் குழந்தைகளுக்காக சுகம் நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன். முझे दुख करता सुख करता कहा गया के. பாபா சொல்கிறாங்க, என்னை துக்கத்தை நீக்கி சுகத்தை தருபவராக சொல்லப்படுது. विचार करो कि मैं बाप अपने बच्चों को दुख कैसे दे सकता हूँ. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், நான் உங்களுடைய அப்பாவாக இருக்கேன், என்னுடைய குழந்தைகளுக்கு துக்கத்தை எப்படி தர முடியும்? இன்றைக்கு பாட்டு தூர் தேஸ்கா ரெகனே வாலா, தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே நீங்கள் வாங்கன்னு சொல்லி பாடியிருக்காங்க. ஓம் சாந்தி. रूहानी बच्चों ने गीत सुना अर्थात रूहों ने इस शरीर के कान रूपी कर्मेंद्रियों द्वारा गीत सुना दूर देसी मुसाफिर आया के. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் பாட்டினுடைய அர்த்தத்தை கேட்டீங்க. ஆத்மாக்கள் இந்த சரீரத்தினுடைய காதுகள் என்ற கர்மேந்திரியத்தின் மூலமாக பாட்டை கேட்குது. தூர தேசத்திலிருந்து பயணியாக வந்திருக்கு. தும் சப் முசாஃபிர் கோனா. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கூட எல்லாருமே பயணிகளாக இருக்கீங்களையா. जो सब मनुष्य मात्र ஆத்துமாயேகை வசபி முசாஃபிர்கை. யாரெல்லாம் மனிதர்கள் ஆத்மாக்களாக இருக்காங்க, அனைவருமே பயணிகளாக இருக்காங்க. ஆத்மாவுக்கா கோயி பி கர் நெகிகை. ஆத்மா கை நிராகார். பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்களுக்கு வீடு எதுவும் கிடையாது. ஆத்மா என்றாடி நிராகா தேகமற்றதாக இருக்கு. நிராகாரி துனியாமி ரெகனி வாடி நிராகாரி ஆத்துமாயேகை. நிராகாரமான உலகத்தில் வசிக்கக்கூடிய நிராகாரமான ஆத்மாக்களாக இருக்காங்க. उसको कहा जाता कि निराकारी आत्माओं का घर देश व लोक.
பாபா சொல்கிறாங்க அந்த உலகத்திற்கு தான் சொல்லப்படுது நிராகாரி ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய வீடு, தேசம், அதாவது உலகமாக சொல்லப்படுது. ஈஸ்கோ ஜீவ் ஆத்மாவுக்கா தேஸ் கஹா ஜாத்தாகை, இதை ஜீவ ஆத்மாக்களுடைய தேசமாக சொல்லப்படுது. वाकई आत्माओं का देश फिर जब आत्माएं एकांग आकर शरीर में प्रवेश करती है तो निराकार से साकार बन जाती है. பாபா சொல்கிறாங்க அந்த உலகம் ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய தேசமாக இருக்குது. திரும்ப ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் சரீரத்தில் பிரவேசம் ஆகுது. அப்போ நிராகாரமான நிலையிலேருந்து ஸ்தூலமான நிலையில் வராங்க, அதாவது இந்த சரீரத்தில் வரக்கூடியவர்களாக ஆகிறாங்க. ऐसे नहीं कि आत्मा का कोई रूप नहीं कि ஆத்மாவிற்கு எந்த ரூபமும் கிடையாது, அது போல இல்லை. ரூப் பி ஜரூர் கை, நாம் பி ஜரூர் கை. பாபா சொல்கிறாங்க ஆத்மாவிற்கு ரூபமும் அவசியம் இருக்குது. அதே நேரத்தில் அதாவது பெயர் கூட ஆத்மாவிற்கு இருக்குது. इतनी छोटी आत्मा कितना पार्ट बजाते कि इस शरीर द्वारा இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பார்ட்டு இந்த சரீரத்தின் மூலமாக ப்ளே பண்ணுது. हर एक आत्मा में पार्ट बचाने का कितना रिकॉर्ड बरा हुआ कि ஒவ்வொரு ஆத்மாவிலும் பார்ட்டு ப்ளே பண்ணுவதற்கான रिकॉर्ड आत्माला निरंबी इरुक्कु. रिकॉर्ड एक बार भर जाता है फिर कितना भी रिपीट करो वही चलेगा. பாபா சொல்கிறாங்க ஒரு முறை ரெக்கார்டு பண்ணதுக்கப்புறம் திரும்ப எவ்வளவு முறை ரிப்பீட் செய்தாலும் அதே தான் நடக்கும். वैसे आत्मा इस शरीर के अंदर रिकॉर्ड के उसमें 84 जन्मों का सारा पार्ट भरा हुआ है. அதே போல தான் ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கு. அதாவது 84 ஜென்மங்களுடைய रिकॉर्ड முழுமையான பார்ட்டு நிரம்பி இருக்கு. जैसे आत्मा निराकार के वैसे बाप भी निराकार के. ஆத்மா எப்படி நிராகாராக இருக்கும் அதே போல தான் பாபா கூட நிராகாராக இருக்காங்க. कखांग कखांग शास्त्रों में लिख दिया के व नाम रूप से न्यारा के. பாபா சொல்கிறாங்க சாஸ்திரங்களில் பகவான் பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் தனிப்பட்டவராக எழுதுகிறாங்க. परंतु नाम रूप से न्यारे कोई वस्तु होती नहीं. ஆனால் பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்ட பொருள் எதுவுமே கிடையாது. ஆகாஷ் பி போலார்கை நாம் ரூப்தோ கைனா. பாபா சொல்கிறாங்க ஆகாயம் கூட வெற்றிடமாக இருக்கு, ஆனால் அதற்கு கூட பெயர் ரூபம் இருக்கு இல்லையா. பிகர் நாம் கி கோய் பி சீஜ் கோத்தி நெகி. பெயர் இல்லாமல் எந்த விதமான பொருளும் இருக்காது. மனுஷ்ய சமஸ்தேகை பரம் பிதா நாம் ரூப் சே ஞாராகை. மனிதர்கள் நினைக்கிறாங்க பரம் பிதா பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்கிறாங்க. அகர் நாம் ரூப் நகி தோ ரூப் பி நகி தேஸ் பி நகி. பாபா சொல்கிறாங்க ஒருவேளை பரமாத்மாவிற்கு பெயர் இல்லைன்னா ரூபமும் இருக்காது, தேசமும் இருக்காது. फिर तो कुछ भी नहीं हो सकता. எதுவுமே இருக்க முடியாது. बुलाते भी के दूर देश का रहने वाला परम पिता परमात्मा. தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் பரம் பிதா பரமாத்மான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. अब दूर देश में आत्माएं रहते कि ये साकार देश के इसमें दो का राज्य चलता है. राम राज्य और रावण राज्य. பாபா சொல்கிறாங்க ஆத்மாக்கள் தூர தேசத்தில் இருக்கு.
இது சாக்கார தேசம், மனிதர்கள் வசிக்கக்கூடிய உலகம். இதில் 2 விதமான ராஜ்யம் நடக்குது, ராம ராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம். ஆதா கல்பகை ராம் ராஜ்ய, ஆதா கல்பகை ராவன் ராஜ்ய. பாதி கல்பம் ராம ராஜ்யமாக இருக்கு, பாதி கல்பம் ராவண ராஜ்யமாக இருக்கு. ये बच्चों को समझाया गया कि सतयुग से ईश्वरीय राज्य शुरू होता कि राम राज्य स्थापन करने वाला परम पिता परमात्मा के. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க, சத்தியுகத்தில் ஈஸ்வரிய ராஜ்யம் ஆரம்பம் ஆகுது. ராம ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மாவாக இருக்காங்க. வ கபி ராவன் ராஜ்ய ஸ்தாபன் கருணா சக்கி. பரமாத்மா ஒருபோதுமே ராவண ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. बाप बच्चों के लिए कभी दुख का राज्य तोड़ेगी बनाएंगे. அப்பா குழந்தைகளுக்காக துக்கத்தினுடைய ராஜ்யத்தை உருவாக்குவாங்களா என்ன? கேத்தேகை ஈஸ்வர் கி துக்க சுக் தேத்தேகை. ஈஸ்வர் தான் துக்கம் சுகத்தை தராங்கன்ட்டு சொல்லிடுறாங்க. பாப் கேத்தேகை மை பச்சோं को दुख कैसे दे सकता हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் குழந்தைகளுக்கு துக்கத்தை எப்படி தர முடியும்? मेरा तो नाम की दुख करता सुख करता, ये तो मनुष्यों की भूल के. பாபா சொல்கிறாங்க, என்னுடைய பெயரே துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவர். இது மனிதர்களுடைய பிழையாக இருக்கு. ஈஸ்வர் கபி துக் நகி தேங்கே. ஈஸ் சமை கைகி துக்குதாம். ஈஸ்வர் ஒருபோதும் யாருக்கும் துக்கத்தை தரது கிடையாது. இந்த சமயத்தில் துக்கம் நிறைந்த உலகமாக இருக்கு. ஆதா கல்ப ராவன் ராஜ்யமே துக்கிக்கு மில்தாகை. பாதி கல்பம் ராவண ராஜ்யத்தில் துக்கம்தான் கிடைக்குது, சுக்கிக்கு ரத்தி நெகி. பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் சுகம் என்பது கிடையாது. சுக்கு தாமி கபி துக்கு கோத்தா நெகி. வாப் ஸ்வர்கா ரச்சைத்தாகை. சுகம் நிறைந்த உலகத்தில் துக்கம் எப்போதும் இருக்காது. பாபா சொர்க்கத்தை படைப்பவராக இருக்காங்க. அபி தும்கோ சங்கம் பர் இன்கோ நயி துனியா தோ கோயி பி நெகி ககேங்கி. இப்போ நீங்கள் சங்கமத்தில் இருக்கீங்க, இதை புது உலகமாக யாரும் சொல்ல முடியாது. नई दुनिया का नाम की गई स्वर्ग वकी फिर पुरानी दुनिया बनती है. புது உலகத்தினுடைய பெயர் சொர்க்கமாக சொல்லப்படுது. அதே உலகம்தான் திரும்பவும் பழைய உலகமாக ஆகுது. नई चीज जब पुरानी खराब दिखाई पड़ती है तो पुरानी चीज को खलास किया जाता है. பாபா சொல்கிறாங்க, புது பொருள் எப்போ பழைய பொருளாக கெட்டு போன பொருளாக ஆகுதோ அப்போ அந்த பழைய பொருளை அழிச்சிருவாங்க. மனுஷிய விகாரோங்கோகி சுக்கு சமஸ்தேகை. மனிதர்கள் விகாரங்களை தான் சுகமாக நினைக்கிறாங்க. காயாபி சாத்தாகி அமிர்த சோடு பிஸ் காகேக்கு காயே. அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை ஏன் அருந்தனோன்ட்டு பாடப்பட்டிருக்கு. கிரந்தமே குரு நானக்கேபி அக்சர்கை. கிரந்தத்தில் குரு நானக்குடைய வார்த்தை கூட இருக்குது. अशंक चोर बाप की महिमा गाते के आप जो आकर करेंगे उसी बला की होगा. பாபாவிற்காக மகிமை கூட என்ன பாடப்பட்டிருக்குன்னா, நீங்கள் எப்போ வரீங்களோ, நீங்கள் எதை ஸ்தாபனை செய்கிறீங்களோ அதில் நன்மை மட்டும்தான் இருக்குது. நகி தோ ராவன் ராஜ்யமே மனுஷ்ய புரா காம் கி கரேங்கி. அப்படி இல்லை, ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் கெட்ட காரியங்களை தான் செய்வாங்க.
பாக்கி ஆக்கர் மூத்படித்தி கப்படி தூத்தீகை. பாபா வந்துதான் மிகவும் கந்தலான அழுக்கு துணியை துவைக்கிறாங்க. கிரந்த்மே பகூத் லிகா ஹுவாகை. கிரந்தத்தில் நிறைய எழுதியிருக்காங்க. சிந்தி லோக் கிரந்த் ரக்தேகை. அப் ஏ தோ கோயி சீக் தரம் வாழி கை நெகி. பாபா சொல்கிறாங்க, சிந்திக்காரங்க கூட கிரந்தத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க அது சீக்கிய தர்மத்தை சேர்ந்தது கிடையாது. ஏ தோகை ஆதி சனாதன் தேவி தேவதா தரம் கி. பாபா சொல்கிறாங்க ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு சேர்ந்ததாக இருக்கு. சீக்கோங்காக்கை குரு நானக் உன்கோ டாடி வாழ்த்தி. பாபா சொல்கிறாங்க சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவர் குரு நானக்காக இருக்காங்க. அவருக்கு அதாவது தாடி எல்லாமே இருக்குது. तो सब सीखों को दाढ़ी बाल होनी चाहिए. பாபா சொல்கிறாங்க சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவர்கள் அனைவருக்குமே முடி மற்றும் தாடி இருக்கணும். ஆஜ்கல் तो दाढ़ी रखते नहीं. बहुत फैशनेबल बन गए कि नहीं तो ஃபாலோ करना चाहिए ना. இன்றைய நாட்களில் யாரும் தாடியை விற்கிறது கிடையாது. நிறைய ஃபேஷனபுளாக ஆயிட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஃபாலோ பண்ணணும் இல்லையா. हम गुरु नानक के फॉलोवर्स के तो गुरु नानक को फॉलो करना चाहिए ना. நாங்கள் குரு நானக்குடைய ஃபாலோவர்ஸ் என்றாலே குரு நானக்கை ஃபாலோ பண்ணணும் இல்லையா. ये तो बच्चों को अभी पता पड़ा कि गुरु नानक को 500 वर्षों हुए फिर कब आएंगे. பாபா சொல்கிறாங்க குரு நானக் வந்து 500 வருடங்கள் ஆகுது. திரும்ப எப்போ வருவாங்க. தும் சட் பத்தாயேங்கே. குரு நானக் திரும்ப எப்போ வருவாங்கன்னு கேட்டால் நீங்கள் உடனே சொல்ல முடியும். कोई से भी पूछो ये तो बताओ कि गुरु नानक कब आएंगे. तो कहेंगे उनके आत्मा ज्योति ज्योत समा गई. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் குரு நானக்குடைய ஆத்மா எப்போ வரும். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய ஆத்மா ஜோதியோட ஜோதியாக கலந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆயேங்கே ஃபிர் கைசி. ஜோதியோடு கலந்துருச்சுன்னா திரும்ப எப்படி வர முடியும். तुम कहेंगे आज से 4500 वर्ष बाद गुरु नानक फिर आएंगे. நீங்கள் சொல்வீங்க இன்றையிலிருந்து 4500 வருடங்களுக்கு பின்னால் திரும்பவும் குரு நானக் வருவாங்க. तुम्हारी बुद्धि में सारे वर्ल्ड की हिस्ट्री ஜாகிரஃபி சக்கர லகாத்தி रहती. உங்களுடைய புத்தியில் முழு உலகத்தினுடைய சரித்திரம் வரலாற்றினுடைய சக்கரம் சுழன்று வருது. बुद्ध क्राइस्ट आदि सबके लिए कहेंगे इस समय तमो प्रधान के खबरदार के. புத்தர் கிரைஸ்ட் அனைவருக்காகவும் சொல்லப்படுது. இந்த சமயம் தமோ பிரதானமாக இருக்கு. அதாவது கல்லறையில் இருக்கக்கூடியவர்களாக எல்லாரும் இருக்காங்க. இன்கோ கயாமத்து கா சமய கஹா ஜாத்தா கி. இந்த சமயத்தை கணக்கு வழக்கு முடிக்கக்கூடிய சமயமாக சொல்லப்படுது. சப் மனுஷ்ய மாத்திர ஜெய்சி மரி படிகை. சப்கி ஜோதி ஜெய்சி புஜி பீகை. அனைத்து மனிதர்களும் இறந்தவர்களாக இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க அனைவருடைய ஜோதியும் அணைஞ்சிருக்கு. பாப் ஆத்தேகை சப்கோ ஜகானி. பாபா வரதே அனைவரையும் விழிப்படைய வைப்பதற்காக வராங்க. बच्चे जो काम चिता पर बैठ बसम को गए के उनको को अमृत वर्षासी जगाकर साथ ले जाएंगे. குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து எரிஞ்சிட்டாங்க. அவர்களை அமிர்தத்தினுடைய மழையின் மூலமாக
விழிப்படைய வைத்து எழுப்பி தன் கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. மாயானி காம் சித்தாப்பர் பிட்டாயே கபர்தாக்கில் கருதியாகி மாயை காம சிதையில் அமர வைத்து கல்லறையில் இருக்கக்கூடியவர்களாக மாற்றியிருக்கு. சோகையேகே அவ்வாம் அமிர்த்து சக்காத்தீகே பிலாத்தீகே. பாபா சொல்கிறாங்க, இப்போ பாபா அமிர்தத்தை அனைவருக்கும் அருந்த வைக்கிறாங்க. அமிர்த சரஸ் நாம் इसलिए रखा है बाप आकर अमृत चकाते के அமிர்த சரஸ் என்ற பெயர் கூட அதனால் வச்சுருக்காங்க. பாபா தான் அமிர்தத்தை அருந்த வைக்கிறாங்க. अब ககாங் ज्ञान अमृत ககாங் पानी की बात. பாபா சொல்கிறாங்க, ஞான அமிர்தம் எங்கே இருக்குது, தண்ணீருடைய விஷயம் எங்கே இருக்குது. सीख लोगों का बड़ा दिन होता है, बड़ी धूमधाम से तालाब को साफ करते हैं, मिट्टी निकालते हैं, इसलिए नाम की रखा है अमृतसर. பாபா சொல்கிறாங்க, சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நாள் கூட வருது. அந்த மிகப்பெரிய நாளை கோலாகலமாக, அதாவது மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கும், அதை சுத்தம் செய்வாங்க. அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாமே எடுத்துருவாங்க. அதனால் அமிர்த சரஸ்ங்கிற பெயர் கூட வச்சுருக்காங்க. அமிர்த கா தலாப். பாபா சொல்கிறாங்க, அது அமிர்தத்தினுடைய குளமாக சொல்லப்படுது. अब गुरु नानक साहिब तो कोई ज्ञान सागर नहीं, उसने भी बाप की महिमा की. பாபா சொல்கிறாங்க, குரு நானக் ஞான கடல் கிடையாது, அவர் கூட பாபாவுடைய மகிமையை செய்திருக்காங்க. खुद कहते हैं एक ओंकार सत नाम व सदैव सच बोलने वाला है. குரு நானக் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏக்கு ஓங்கார் சத்து நாம், அவர் எப்போவுமே சத்தியத்தை பேசக்கூடியவர்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. சத்திய நாராயண் கி கதா கேனா, சத்திய நாராயணருடைய கதை கூட இருக்கு இல்லையா. சிந்துவத்தி லோக் பாகர் ஜாத்தே கே தோ சத்திய நாராயண் கி கதா கராத்தே கே. பாபா சொல்கிறாங்க, சிந்துவர்த்திங்கிறவங்க வெளியே போனாங்கன்னா சத்திய நாராயணருடைய கதையை மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க. समझते सत्य नारायण की कथा से सेफ्टी से पार हो जाएंगे. அதாவது சத்திய நாராயணருடைய கதையின் மூலமாக தான் பாதுகாப்பாக இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க. अमर कथा तीसरी की कथा कितनी भक्ति मार्ग में कथाएं सुनते आएगे. अमर கதை மூன்றாவது கண்ணினுடைய கதை. நிறைய பக்தி மார்க்கத்தினுடைய கதைகளை கேட்டு வந்திருக்கும். கேத்தேகே சங்கர் ने பார்வதி को கதா சுனாயி. சங்கர் பார்வதிக்கு கதை சொன்னதாக சொல்கிறாங்க. वातो सूक्ष्म वतन में रहने वाला वहां फिर कथा कौन सी सुनाई. சங்கர் சூட்சம வத்தனத்தில் வசிக்கக்கூடியவராக இருக்காங்க. அப்போ எந்த விதமான கதையை சொல்லுவாங்க? ஏ சப் பாத்தேன் பாப் பைட் சம்சாத்தேகை. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. वास्तव तुमको अमर कथा सुनाकर अमर लोक में ले जाने आयाகும். உண்மையில் உங்களுக்கு அமர கதையை சொல்லி அமர உலகத்திற்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். மிருத்தி லோகுசி அமர் லோக்மி மை லே ஜாத்தாகும். பாபா சொல்கிறாங்க, மரண உலகத்திலிருந்து அமர உலகத்திற்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். बाकी सूक्ष्म वतन में पार्वती ने क्या दोष किया जो आकर उनको कथा सुनाएंगे. மற்றபடி சூட்சம வத்தனத்தில் பார்வதி என்ன தோஷத்தை செய்தாங்க, அவங்களுக்கு கதை சொல்வதற்காக
अभी तुम समझते हो हम नर से नारायण नारी से லக்ஷ்மி பண்டிகை. இப்போ நம்ம நரன்லேருந்து நாராயணராக नारीलिंद लक्ष्मियाग आगरों. एक अमरलोक में जाने के लिए सच्ची सत्य नारायण की कथा तीसरी की कथा के बाबा சொல்றாங்க இது அமர உலகத்திற்கு போவதற்காக உண்மையான சத்திய நாராயணருடைய கதையாக மூன்றாவது கண்ணினுடைய கதையாக இருக்கு. तुम आत्माओं को अब ज्ञान का तीसरा नेत्र मिला के ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்போ ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கிடைச்சிருக்கு. बाप समझाते कि तुमकी गुल पूज्यती फिर 84 जन्मों के बाद तुमकी पूजारी बनेगो, इसलिए गाया हुआ कि आपे की पूज्य आपे की पूजारी. பாபா புரிய வைக்கிறாங்க, நீங்கள் தான் மலர்களை போல பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தீங்க. திரும்ப 84 ஜென்மங்களுக்கு பின்னால் நீங்கள் தான் பூஜாரியாகவும் ஆகிறீங்க. அதனால் நீங்கள் தான் பூஜிக்க தகுந்தவர்கள், நீங்கள் தான் பூஜாரிகளாக பாடப்பட்டிருக்கு. பாக்கே தேகே மை தோ சதைவ பூஜ்யக்கும். பாபா சொல்கிறாங்க, நான் எப்போவுமே பூஜிக்க தகுந்த நிலையில் இருக்கேன். तुमको आकर पूजारी से पूज्य बनाताகும். நான் உங்களை பூஜாரி நிலையிலிருந்து பூஜிக்க தகுந்தவர்களாக மாற்றுறேன். கே தேகே கே ராம் ஆக்கர் ஹம்கோ பாவன் பனாவோ. கே ராமரே நீங்கள் எங்களை தூய்மையாக்குங்கன்ட்டு சொல்கிறாங்க. பகவத் புகார் தேகை அனைத்து பக்தர்களும் கூக்குரல் போகிறாங்க. ஆத்மா புகார்த்தி கேனா கே பதீத்த பாவன். ஆத்மாதான் கே பதீத்த பாவனனை நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுது. अभी तुम समझते हो कि गीता कोई कृष्ण ने नहीं सुनाई कि पावन बनाने वाला एक ही परम पिता परमात्मा के एक ही राम. பாபா சொல்கிறாங்க, கீதையை சொல்லக்கூடியவர் கிருஷ்ணர் கிடையாது. தூய்மையானவர்களாக மாற்றக்கூடியவர் ஒரு பரம்பிதா பரமாத்மாவாக இருக்காங்க. ராமர் ஒருவராக இருக்காங்க. तो बाप समझाते हैं कि ओपिनियन लेते रहो कि ईश्वर सर्वव्यापी नहीं है. ஈஸ்வர் சர்வவியாபி கிடையாது. இது போல் நீங்கள் ஒப்பீனியன் எல்லார்கிட்டையும் எழுதி வாங்குங்க. கீதா கா பகவான் சிவகை நாக்கி கிருஷ்ண. கீதையினுடைய பகவான் சிவனாக இருக்காங்க, கிருஷ்ணர் கிடையாது. பெகலே தோ பூச்சோ பகவான் கிஸ்கோ கஹா சாத்தா கே. நிராகார்கோ வ சாக்கார்கோ பகவான் என்றாலே யாருக்கு சொல்லப்படுது? நிராகாரமாக இருக்கக்கூடியவர்க்கா இல்லை ஸ்தூலமான சரீரம் இருக்கக்கூடியவருக்கா? இது போல் நீங்கள் முதலில் கேட்கணும். கிருஷ்ண தோகை சாக்கார் சிவகை நிராகார். ये सिर्फ इस तन का लोन लेता के. கிருஷ்ணர் சரீரதாரியாக இருக்காங்க. சிவன் நிராகார் தேகமற்றவராக இருக்காங்க. இவருடைய உடல், அதாவது பிரம்மாவினுடைய உடலை தான் லோனாக எடுக்கிறாங்க. பாக்கி மாதா கே கர்ப்பசி ஜனம் நெகி லீத்திகே. மற்றபடி சிவன் தாயினுடைய கர்ப்பத்தில் ஜென்மம் எடுப்பது கிடையாது. பிகலே நம்பர் கர்ப்பமே ஆனே வாடிக்கை கிருஷ்ணக்கே ஆத்மா. பாபா சொல்கிறாங்க, கிருஷ்ணருடைய ஆத்மாதான் முதல் நம்பர் கர்ப்பத்தில் வரக்கூடியவராக இருக்காங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் பி சூட்சம் சரீரதாரிகை. பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட சூட்சம சரீரதாரியாக இருக்காங்க. சிவ் கோ சரீர் நகீகை. சிவனுக்கு சரீரம் கிடையாது. ஏகாங் ஈஸ் லோகமே ஸ்தூல் சரீர்கை.
பாபா சொல்கிறாங்க, இங்கே இந்த உலகத்தில் தான் ஸ்தூலமான சரீரம் இருக்குது. பாக்கி மகிமாகே பதீத பாவன் சர்வகா சத்கதி தாத்தா. பாபாவுடைய மகிமை பதீத பாவனன் அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளலாக சொல்லப்படுது. சர்வகா லிபரேட்டர், துக்கு கருத்தா சுக்கு கருத்தா, அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியவர், துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவராக இருக்காங்க. அச்சா சுக்கு ககாங் கோ சக்தாகி. பாபா கேட்குறாங்க, நல்லது சுகம் எங்கே இருக்க முடியும்? சுக்கு மிலேகா தூசரி ஜெனமி, அடுத்த ஜென்மத்தில் சுகம் கிடைக்கும். अब रावण की दुनिया खत्म को स्वर्ग की स्थापना हो जाएंगी. இப்போ ராவணனுடைய உலகம் அழிஞ்சிரும், திரும்பவும் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகும். அச்சா லிபரேட் கிசி கருத்தேகை ராவன் கி துக்கு சி. பாபா கேட்குறாங்க, நல்லது எதிலிருந்து லிபரேட் விடுதலை செய்கிறாங்க? ராவணனுடைய துக்கத்திலிருந்து பாபா விடுதலை செய்கிறாங்க. ஏதோ துக்கதாம் கைனா, இது துக்கம் நிறைந்த உலகமாக இருக்கு இல்லையா? அச்சா பிர் கைடு பி பன்தேகே, அதாவது பாபா வழிகாட்டியாகவும் ஆகிறாங்க. ஏ சரி தோ ஏகாங்கி கத்தம் கோ ஜாத்திகை, இந்த சரீரம் இங்கேயே அழிஞ்சிரும். பாக்கி ஆத்மாவும் கோ லே ஜாத்திகை, மற்றபடி ஆத்மாக்களை மட்டும்தான் பாபா கூட்டிகிட்டு போகிறாங்க. சப்கோ துக்கசி சுடாயி பவித்ர பனாயி கர் லீ ஜாத்திகை, அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுபட வைத்து தூய்மையாக்கி வீட்டிற்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மனுஷ்ய ஜப் சாதி கர் ஆத்திகை तो पहले कोता के पति पीछे कोती के ब्राइड फिर बारात कोती के. பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் எப்போ திருமணத்திற்கு வராங்களோ அப்போ முதலில் பார்க்கும் பொழுது, அதாவது கணவன் வருவாங்க, பின்னால் மனைவி வருவாங்க, அதுக்கப்புறம்தான் ஊர்வலமே வரும். அவு துமாரி மாலாபி ஐசீகை. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய மாலை கூட இது போல தான் இருக்கு. ஊப்பர் மேகை சி பாபா ஃபூல் பெகலே ஃபூல் கோ நமஸ்கார் கரேங்கி. அந்த மாலையில் மேலே பாபா மலராக இருக்காங்க. முதலில் மலரை நமஸ்காரம் செய்வாங்க. फिर युगल दाना ब्रह्मा सरस्वती फिर को तुम जो बाबा के मददगार बच्चे को. அதுக்கப்புறம் யுகல் தானா 2 மணிகள் பிரம்மா சரஸ்வதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கீங்க. பாபாவிற்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. फूल शिव बाबा की याद से ही सूर्य वंशी विष्णु की माला बनी है. பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் சூரிய வம்சத்தினுடைய விஷ்ணுனுடைய மாலையாக ஆகிறாங்க, அதாவது மலராக ஆகிறாங்க. பிரம்மா சரஸ்வதி சோ லக்ஷ்மி நாராயண் பன்திகே. பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணராக ஆகிறாங்க. தேவதா சத்திரிய சூத்ரசி பிராமணன் ये नाडीज लेकर லக்ஷ்மி நாராயண் பன்திகே. பாபா சொல்கிறாங்க, தேவதா சத்திரியர் அதுக்கப்புறம் சூத்ர நிலையிலிருந்து பிராமணனாகி இந்த ஞானத்தை எடுத்து லக்ஷ்மி நாராயணராக ஆகிறாங்க. ये माला उनको की बनी हुई की ये ब्रह्मा सरस्वती की राजा रानी बनेंगे. பாபா சொல்கிறாங்க, பிரம்மா சரஸ்வதி தான் ராஜா ராணியாக ஆகிறாங்க. உன்கோனே மெகனத் கீகை தபு பூச்சி ஜாத்திகை. அவங்க கூட உழைப்பு செய்த காரணத்தினால்தான் பூஜிக்க தகுந்தவர்களாக ஆகிறாங்க. கோயிக்கோ பத்தா நிகிகைக்கு மாலா கியா சீஜிகை. மாலைனா என்ன பொருள், இதை பற்றி யாருக்கும் தெரியாது. ஐசேகி மாலா ஃபேர்த்தி ரேத்தேகி.
16 खला 108 TB மாலா குத்திகை. பாபா சொல்கிறாங்க இது போல் மாலையை ஜெபம் பண்ணுறாங்க. 16,108 மணி மாலையும் இருக்குது. படி படி மந்திரோமி ரக்கி ஜாத்திகை. மிக பெரிய பெரிய கோயிலில் கூட அந்த மாலையை வச்சுருக்காங்க. ஃபிர் கோயி ககாங்சி கீஞ்சேகா கோயி ககாங்சி बाबा बॉम्बे में लक्ष्मी नारायण के मंदिर में जाते थे, माला जाकर फेरते थे, राम राम जपते थे. பிரம்மா பாபா பாம்பேயில் லக்ஷ்மி நாராயணர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அந்த கோயிலில் போய் மாலையை ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ராம் ராம்னு சொல்லி அந்த மாலையை ஜெபிப்பாங்க. फूल से बाबा कहना फूल को कि राम राम कहते के फिर सारी माला पर माथा टेकते के சி பாபா மலராக இருக்காங்க இல்லையா, அந்த மலரை தான் ராம் ராம்னு சொல்லி அதாவது முழு மாலைக்கும் தலை வணங்குவாங்க. கியான் தோ குச் பி நஹீ கை. அந்த சமயத்தில் ஞானம் எதுவும் கிடையாது. பாதரி லோகபி காத்துமி மாலா ஃபேர்த்தி ரேத்திகை. பாபா சொல்கிறாங்க கிறிஸ்டியன்ஸில் ஃபாதர்ஸ் கூட கையில் மாலையை வச்சு ஜபம் பண்ணுவாங்க. பூச்சோ கிஸ்கி மாலா ஃபேர்த்தி ரேத்திகோ ககேங்கி கிரைஸ்டிக்கு யாதுமி மாலா ஃபேர்த்திகை. யாருடைய மாலையை ஜபம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க கிரைஸ்டினுடைய நினைவில் மாலையை ஜெபம் பண்ணுறோம். உன்கோங்கோ படி போ பாதரி கூத்தி கேத்தோ வா ஃபிர் போ போங்கி மாலா கோகி. பாபா சொல்கிறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய போப் பாதராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு போப்பினுடைய மாலை கூட இருக்கும். உன் சப்கே சித்திரகை போப்புங்கா கித்தனா மான்கை. எல்லாருடைய சித்திரங்களும் இருக்குது. போப்பிற்கு எவ்வளவு மரியாதை இருக்குது. உன்கோ குது பத்தா நிகி கிரைஸ்டிக்கு ஆத்மா ககாங்கே. கிரைஸ்டுடைய ஆத்மா எங்கே இருக்க அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. தும் ஜான்தி கோக்கி கிரைஸ்டிக்கு ஆத்மா பி அபி பெக்கர் ரூப் மீகை. உங்களுக்கு தெரியும் கிரைஸ்டினுடைய ஆத்மா கூட இப்போ ஏழ்மையான ரூபத்தில் இருக்குது. தும்பி அபி பெக்கர் டு பிரின்ஸ் பன் ரிகேகோ. நீங்கள் கூட இப்போ ஏழ்மையான நிலையில் இருந்து இளவரசனாக ஆயிட்டுருக்கீங்க. பாரதிகி பிரின்ஸ் தான் அபி பெக்கர்கை ஃபிர் பிரின்ஸ் பன்தேகை. பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது, இளவரசன் இருந்தாங்க. இப்போ ஏழ்மையானவர்களாக இருக்காங்க, திரும்பவும் இளவரசனாக ஆகிறாங்க. பனானி வாலா ஏக்கு ருகானி பாக்கை. இளவரசனாக மாற்றக்கூடியவர் ஒரு ஆன்மீக அப்பாவாக இருக்காங்க. பெகர்சி பிரின்ஸ் பன்டேகோ. பாபா சொல்கிறாங்க நீங்கள் ஏழ்மையான நிலையிலிருந்து இளவரசனாக ஆகிறீங்க. ஏக்கு பிரின்ஸ் பிரின்சஸ்கா காலேஜ் பி கை ஜகாங் ஜாக்கர் வ படுத்தேகை. ஒரு இளவரசன் இளவரசியினுடைய காலேஜ் கூட இருக்குது, அங்கே கூட போய் படிக்கிறாங்க. தும் ஏகாங் படுக்கர் இக்கிஸ் ஜனம் கேலியே பிரின்ஸ் பிரின்சஸ் சொர்க்கமே பன்தேகோ. பாபா சொல்கிறாங்க இங்கே நீங்கள் இந்த படிப்பை படித்து 21 ஜென்மத்திற்கு இளவரசன் இளவரசியாக சொர்க்கத்தில் ஆகிறீங்க. நாலேஜிசி தும் மனுஷேசி தேவதா பன்தேகோ. ஞானத்தின் மூலமாக நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீங்க. அபி தும் சமஸ்தேகோ ஜோ கிருஷ்ண சத்யுகா பிரின்ஸ் தான். ஸோ 84 ஜென்மோं के बाद பெகர் பனிகை. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசனாக இருந்தாங்க. அவரை 84 ஜென்மங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஏழ்மையானவராக ஆயிறாங்க. 5000 வருஷ பெகலி தேவி தேவதாயின் கித்தனி சாகுகார்த்தி
அபி வகி கங்கால் பெகர் பனிகை 5000 வருடங்களுக்கு முன்னால் தேவி தேவதைகள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாங்க, இப்போ ஏழ்மையானவர்களாக ஆயிருக்காங்க. எப்பாத்தி சிறப் துங்கி சுன் சக்திகோ, இந்த விஷயங்களை நீங்கள் மட்டும்தான் கேட்க முடியும். பகவான் வாச்சு வசப்கா ஃபாதர்கே, பகவானுடைய மகா வாக்கியம் அவர் அனைவருக்கும் அப்பாவாக இருக்காங்க. தும் காட் ஃபாதர் சி சுன்தீகோ, நீங்கள் இறை தந்தையிடம் கேட்குறீங்க. கீதாமி சிற பூல் ஏ கரு தீகை जो शिव भगवान वाच के बदले कृष्ण भगवान वाच नाम डाल दिया है. பாபா சொல்கிறாங்க, கீதையில் இந்த பிழையை காட்டுறாங்க. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்பதற்கு பதிலாக கிருஷ்ண பகவான் வாச்சுன்னு சொல்லி அவருடைய பெயரை போட்டுறாங்க. इसलिए गाया जाता है झूठी दुनिया, அதனால் இந்த உலகத்தை பொய்யான உலகமாக பாடப்படுது. इस समय सारी दुनिया कांटों का जंगल बन गई है, இந்த சமயம் முழு உலகமும் முட்கள் நிறைந்த காடாக ஆயிருக்கு. பாம்பே மீ பபுல்நாத் கா மந்திர் கை, பாம்பேயில் பபுல்நாத் என்ற கோயிலும் இருக்குது. பாப் ஆக்கர் இன் காண்டோங்கோ ஃபூல் பனாத்தே கை, பாபா வந்து தான் முல்லை மலராக மாற்றுறாங்க. सब एक दो को कांटे लगाते हैं अर्थात काम कटारी चलाते हैं, इसलिए इनको कांटों का जंगल कहा जाता है. இந்த உலகத்தில் அனைவரும் ஒருவர் மற்றவர்களுக்கு முள் போன்ற துக்கத்தை தராங்க, அதாவது காம விகாரத்தில் போகிறாங்க. அதனால் இதற்கு முள் நிறைந்த காடாக சொல்லப்படுது. சத்தியுகோ கார்டன் ஆஃப் அல்லாஹ் கஹா ஜாத்தா ஹை, சத்தியுகத்தை மலர்கள் நிறைந்த தோட்டமாக சொல்லப்படுது. वकी फ्लावर्स कांटे बनते हैं फिर कांटे से फूल बनते हैं, அதே மலர்கள் முட்களாக ஆகிறாங்க, திரும்ப முள்ளிலிருந்து மலர்களாக ஆகிறாங்க. சத்தியுகமே கபீர் ராவன் கோ நகி ஜலாத்தே, சத்தியுகத்தில் ஒருபோதுமே ராவணனை எரிப்பதே கிடையாது. ராவன் புராணா துஷ்மன்கை பாரத்துக்கா, ராவணன் பழைய எதிரியாக, அதாவது பாரதத்தினுடைய எதிரியாக இருக்கான். துமாரி லடாயிகை ராவன் சி ஜிஸ்னே ஆதா கல்ப துக்கு தியாகே, பவாசராங்க உங்களுடைய யுத்தம் ராவணனிடம், அந்த ராவணன் பாதி கல்பம் துக்கத்தை கொடுத்துருக்கான். ஆக்கிரின் படி லடாயி பி கோகி, கடைசியில் மிகப்பெரிய யுத்தமும் நடக்கும். சச்சா சச்சா தசரா குணாகை, உண்மையிலும் உண்மையான தசரா நடக்கணும். ராவன் ராஜ்ய கி கலாஸ் கோ ஜாயேகா தும்கோ பிர் சோனே கே மெஹல் மில் ஜாயேங்கே, ராவண ராஜ்யம் அழிஞ்சிரும், உங்களுக்கு திரும்ப தங்க மாளிகை கிடைக்கும். अभी तुम रावण पर जीत पेगन சொர்க்க के मालिक बनते हो, இப்போ நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைந்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீங்க. பாபா சாரி விஸ்வகா ராஜ்ய பாக்ய தேத்தேகே, பாபா முழு உலகத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தை தராங்க. इसलिए उनको शिव बोला भंडारी कहते हैं, அதனால் அவருக்கு சிவ் போலா பண்டாரின்ட்டு சொல்லப்படுது. கணிகாயின் அகில்யாயின் குப்ஜாயின் சப்கோ பாப் விஸ்வகா மாலிக் பனாத்தேகை, பாபா சொல்கிறாங்க, எதுவுமே தெரியாத பெண்களை மற்றும் கீழானவர்களை படிக்காதவர்களை கூட பாபா முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுறாங்க. கித்னா போலாகை, எவ்வளவு கள்ளம் கபடமற்றவராக இருக்காங்க. ஆத்தேவி பதி துனியாமி பத்தீத்து சரீர்மி, பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் தான் பாபா வராங்க.
बाकी जो स्वर्ग के लायक नहीं गए वही विकारों को छोड़ने की शक्ति யார் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் கிடையாதோ அவர்கள் விகாரங்களை விட முடியாது. बाप कहते हैं बच्चे अभी ये अंतिम जन्म तुम पावन बनो. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே இது உங்களுக்கு கடைசி ஜென்மம், நீங்கள் தூய்மையானவர்களாக ஆகுங்க. ये विकार पॉइसन के जो तुमको आदि मध्य अंत दुखी बनाते के. இந்த விகாரம் விஷமாக இருக்கு. இது உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உங்களை துக்கம் நிறைந்தவர்களாக மாற்றுது. क्या तुम ये एक अंतिम जन्म इनकी छोड़ने की शक्ति. பாபா சொல்கிறாங்க, இந்த கடைசி ஒரு ஜென்மம் நீங்கள் இதை விட முடியாதா என்ன. मैं तुमको अमृत पिलाए अमर बनाता हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து அமரர்களாக அழிவற்றவர்களாக மாற்றுறேன். फिर भी तुम पवित्र नहीं बनते हो. இருந்தாலும் நீங்கள் தூய்மையாக ஆகலை. विकारों बिगर सिगरेट बिगर शराब बिगर रहने की शक्ति को பாபா கேட்குறாங்க, விகாரங்கள் இல்லாமல், சிகரெட் இல்லாமல், மதுபானம் இல்லாமல் இருக்க முடியாதா என்ன. मैं बेहद का बाप कहता हूँ तुम एक जन्म पवित्र बनो तो मैं स्वर्ग का मालिक बनाऊँगा. பாபா சொல்கிறாங்க, நான் எல்லை கப்பாற்பட்ட அப்பா சொல்கிறேன், நீங்கள் இந்த ஒரு ஜென்மம் தூய்மையானால் நான் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானராக மாற்றுறேன். तुम जानते हो बाप आया हुआ है सारी दुनिया को दुख से लिबरेट कर सुखदाम शांतिदाम में ले चलनी. உங்களுக்கு தெரியும் பாபா வந்திருக்காங்க முழு உலகத்தையும் துக்கத்திலிருந்து விடுதலை செய்து சுகதாமம் சாந்தி தாமத்திற்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. अभी सब धर्मों का विनाश हो जाएगा. இப்போ அனைத்து தர்மங்களும் அழிஞ்சிரும். एक आदि सनातन देवी देवता धर्म की स्थापना होती है. ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகும். ग्रंथ में भी परमपिता परमात्मा को अकाल मूर्त कहते के बाप के महाकाल. கிரந்தத்தில் கூட பரம்பிதா பரமாத்மாவிற்கு அழிவற்ற மூர்த்தியாக சொல்லப்படுது. பாபா மகா காலனாக இருக்காங்க. வா கால் தோ ஏக் दो को ले जाएंगी, मैं तो सब आत्माओं को ले जाऊंगा, इसलिए மகா கால் कहते हैं. பாபா சொல்கிறாங்க, அந்த காலன் ஒருத்தர் 2 பேரை கூட்டிகிட்டு போகும். ஆனால் நான் அனைத்து ஆத்மாக்களையும் என் கூடவே கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு சொல்கிறாங்க. அதனால தான் ஸ்ரீ பாபாவுக்கு மகா காலனாக சொல்லப்படுது. अच्छा मीठी मीठी सिखलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. धारणைக்காக முக்கியமான சாரம். इस अंतिम जन्म में ज्ञान अमृत पीकर अमर बनना है. இந்த கடைசி ஜென்மத்தில் ஞான அமிர்தத்தை அறிந்து அழிவற்றவர்களாக அமரர்களாக ஆகணும். स्वयं को स्वर्ग में चलने के लायक बनाना है. தன்னை ஸ்வர்க்கத்திற்கு போவதற்கு தகுதியானவர்களாக மாற்றணும். பூரி ஆதத்தும் கோ சோடு தேனா है. கெட்ட பழக்கங்களை விடணும். 2வது பாயிண்ட், अभी पढ़ाई पढ़कर 21 जन्मों के लिए स्वर्ग में प्रिंस प्रिंसेस बनना है. இப்போ படிப்பை படித்து 21 ஜென்மத்திற்காக சொர்க்கத்தில் இளவரசன் இளவரசியாக ஆகணும்.
सच्ची सच्ची सत्य नारायण की कथा सुन नरसी नारायण बन्निका पुरुषारत கருணாகை. உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணருடைய கதையை கேட்டு நீங்கள் நரன்லேருந்து நாராயணர் ஆவதற்கான முயற்சி செய்யணும். वरदान एक सेकंड की दृढ़ संकल्प से स्वयं का व विश्व का परिवर्तन करने वाली रूहानी जादूगर भव. ஒரு செகண்டில் உறுதியான எண்ணங்கள் மூலமாக சுயத்தை மற்றும் முழு உலகத்தை மாற்றக்கூடிய ஆன்மீக மந்திரவாதியாக ஆகுங்கள். जैसे जादूगर थोड़े समय में बहुत विचित्र खेल दिखाते हैं, वैसे आप रूहानी जादूगर अपना रूहानियत की शक्ति से सारे विश्व को परिवर्तन लाने वाले को कंगाल को डबल ताजदारी बनाने वाले को. பாபா சொல்கிறாங்க, மந்திரவாதிகள் கொஞ்ச சமயத்தில் நிறைய விசித்திரமான விளையாட்டை காட்டுவாங்க. அதே போல தான் நீங்கள் ஆன்மீக மந்திரவாதி தன்னுடைய ஆன்மீகத்தினுடைய சக்தியின் மூலமாக முழு உலகத்தையும் மாற்றத்தில் கொண்டு வரக்கூடிய ஏழ்மையானவர்களை டபுள் கிரீடதாரியாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கீங்க. स्वयं को बदलने के लिए सिर्फ एक का सेकंड का दृढ़ संकल्प धारण करते को मैं आत्मा को और विश्व को बदलने के लिए स्वयं को विश्व के आधार मूर्त उद्धार मूर्त समझकर विश्व परिवर्तन के कार्य में सदा तत्पर रहते को, इसलिए सबसे बड़ी रूहानी जादूगर आपको. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை மாற்றுவதற்காக ஒரு செகண்டினுடைய உறுதியான எண்ணங்களை தாரணை செய்து நான் ஆத்மாவாக இருக்கேன், இந்த முழு உலகத்தையும் மாற்றுவதற்காக தன்னை முழு உலகத்தினுடைய ஆதார மூர்த்தி உத்தார மூர்த்தியாக உணர்ந்து முழு உலகத்தை மாற்றம் செய்யக்கூடிய காரியத்தில் சதா மூழ்கி இருக்கீங்க. அதனால் எல்லாரையும் விட மிகப்பெரிய ஆன்மீக மந்திரவாதியாக நீங்கள் இருக்கீங்க. ஸ்லோகன் जो स्वराज्य अधिकारी आत्माएंगे वह कभी पर अधीन नहीं हो सकती. யார் சுய ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களாக இருக்காங்களோ அவங்க ஒருபோதுமே யாருக்கும் அடிமை ஆக மாட்டாங்க, ஆக முடியாது. அச்சா. ஓம் சாந்தி. அளிக்கும்
சிந்தனை தெளிவும் அடைவோம் சிவனே அளிக்கும் சிவனே அளிக்கும் மிக தெளிவான ஞான முரளி மிக தெளிவான ஞான முரளி மிக தெளி